சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஆளுநரிடம் கெஞ்சிய ஸ்டாலின். தமிழக சட்டமன்றத்தில் தனது பலத்தை நிரூபித்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆளும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தாவேக அல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களை இயக்கும் குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதா எதிர்க்கட்சியான திமுக தொடர்ந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வருது. இந்த விவகாரம் தொடர்பா ஏற்கனவே தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் வலுவான ஆதாரங்களோட இரண்டாவது முறையா அர்லேக்கரை சந்தித்து ஸ்டாலின் தரப்பு கண்ணீர் விட்டு கதறி அழும் அளவிற்கு எங்கள் அமைச்சர்களை குதிரை பேரம் செய்து இழுப்பது தாவேக அரசுதான், அதிமுகவின் கூடாரத்தையே சரித்து விட்டது, தொடர்ந்து திமுகவின் கூடாரத்தையும் சரிக்க பார்க்கிறது. கூட்டணி கட்சிகளை ஏற்கனவே தாவேக பக்கம் இழுத்து விட்டார்கள். தற்போது மேலும் எங்கள் வசம் உள்ள மாஜி அமைச்சர்களான சேகர் பாபு, KN நேரு போன்றோரை இழுப்பதற்கான குதிரை பேரம் தாவேக அரசு நடத்துகிறது என ஸ்டாலின் கண்ணீர் மல்க ஆளுநரை கெஞ்சியதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கிறது. திமுக முதன்முறையாக புகார் அளித்த போதே அதனை மிகவும் தீவிரமான விஷயமாக கருதிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டார். இது குறித்து தெளிவான விளக்கமளிக்க கோரி தமிழ்நாடு தலைமை செயலாளர் சாய்குமார் மற்றும் சட்டமன்ற தலைவர் JCT பிரபாகரன் ஆகியோருக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வமான கடிதங்கள் அனுப்பி வைத்தன. இருப்பினும் ஆளுநர் மாளிகை அனுப்பிய அந்த கடிதங்களுக்கு அரசாங்கத்தின் தரப்பிலிருந்தோ அல்லது பேரவைத் தலைவரின் அலுவலகத்திலிருந்தோ இதுவரை எந்தவித விளக்கமோ அல்லது பதில்களோ அனுப்பப்படவில்லை என்று சொல்லப்படுது. ஆளுநரின் கேள்விகளுக்கு அரசு தரப்பு தொடர்ந்து அமைதி காத்து வருவது மாநில அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. அரசிடமிருந்து எந்தவித பதிலும் வராத சூழலில் திமுகவின் முக்கிய பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் சமீபத்தில் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்தாங்க. இந்த சந்திப்பின் போது தாவேக அரசு தொடர்ந்து எதிர்க்கட்சி MLAக்களை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்து வருவதை சுட்டிக்காட்டும் கூடுதல் ஆதாரங்களை ஆளுநரிடம் வழங்கியிருக்கிறாங்க. அத்துடன் நிறுத்திவிடாமல் நாங்கள் ஏற்கனவே அளித்த புகார் மீது ஆளுநர் மாளிகை என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற நேரடி கேள்வியையும் திமுக பிரதிநிதிகள் ஆளுநரிடம் முன்வச்சிருக்கிறாங்க. அதற்கு பதிலளித்த ஆளுநர் அர்லேக்கர், உங்கள் முதல் புகாரின் அடிப்படையில் தமிழக அரசிடம் விளக்கம் கேட்டு ஏற்கனவே கடிதம் அனுப்பப்பட்டு விட்டது. ஆனால் இதுவரை அவர்களிடம் இருந்து எந்த பதிலும் வந்து சேரவில்லை என தற்போதைய நிலவரத்தை விளக்கியிருக்கிறார். திமுக அளித்த இரண்டாவது புகாரை தொடர்ந்து ஆளுநர் அர்லேக்கர் மீண்டும் தற்போதைய தாவேக அரசிடம் விளக்கம் கேட்டு மற்றுமொரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த முறையும் அரசு தரப்பிலிருந்து உரிய பதில்கள் எதுவும் வரவில்லை என்றால் ஆளுநர் தீவிர அதிருப்தியிலும் கவலையிலும் இருப்பதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. முறைப்படி எழுத்துப்பூர்வமாக உத்தரவிட்டால் மூத்த அரசு அதிகாரிகளிடம் வாய்மொழி வழியாகவே ஆளுநர் இது குறித்த விளக்கங்களை கேட்டறியவாக தெரிகிறது. மறுபுறம் அதிமுக தரப்பிலிருந்தும் ஆளுநரிடம் தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆசை வார்த்தைகளை காட்டி குதிரை பேரம் மூலம் தாவேக பக்கம் இழுப்பதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தையும் கையில் எடுத்துள்ள ஆளுநர் எதிர்க்கட்சியை வைக்கும் இந்த தீவிர குற்றச்சாட்டுகள் குறித்து நீங்கள் என்ன மாதிரியான விசாரணைகளை நடத்தியிருக்கீங்க, இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை உடனடியாக விளக்குங்கள் என அரசு அதிகாரிகளிடம் ஆளுநர் கேள்வி எழுப்பியதாக சொல்லப்படுது. தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியிருக்கும் இந்த குதிரை பேர விவகாரத்தில் அடுத்த கட்டமாக ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதும் அரசு தரப்பு இதற்கு என்ன பதிலளிக்கப் போகிறது என்பதும்
பெரும் எதிர்பார்ப்பையும் தற்போது ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கு தொடர்பா விசாரணை தொடர்பா விரைவிலே விளக்கம் கொடுப்பேன் என்று திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவிச்சிருக்கிறார். விசாரணை பாதியோடு இருப்பதாக கூறிய செந்தில் பாலாஜி முடிந்த பின் நிச்சயம் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் தாவேகா ஆட்சியை கவிழ்க்க முயற்சிகள் நடந்ததா ஒரு பக்கம் திமுக மீது புகார் அளிக்கப்பட்டது. ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு வராங்க. இளையராஜாவிடம் 35 கோடி பேரம் பேசப்பட்ட சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளியானது. இந்த வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதனிடையே தாவேகா ஆட்சியை கவிழ்க்க புகாரில் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதன் பின் இவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன் ஜாமீன் பெற்றாங்க. முன்ஜாமீன் நிபந்தனையில் காவல் நிலையத்தில் காலை மற்றும் மாலை கையெழுத்து போட உத்தரவிடப்பட்டிருக்கு. அதே போல போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால் திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையில் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரிடமும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வராங்க. இந்த வழக்கு தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடம் 50க்கும் அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்டது. இந்த நிலையில் குதிரை பேர வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரும் 2வது நாளாக விசாரணையில் பங்கேற்றாங்க. இந்த விசாரணையில் பங்கேற்ற செந்தில் பாலாஜி வந்தபோது அவரிடம் செய்தியாளர்கள் விசாரணை குறித்து கேள்வி எழுப்பினாங்க. அப்போது செந்தில் பாலாஜி விசாரணை பாதியில் இருக்கு, முடியட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் என தெரிவிச்சிருக்கிறார். செந்தில் பாலாஜியின் இந்த பதிவில் திமுக தொண்டர்களிடையே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஏனென்றால் எந்தவித விமர்சனம் என்றாலும் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுப்பார். கரூர் விவகாரத்தின் போது கூட நீண்ட நேரம் செய்தியாளர்களை சந்தித்து நடத்திய பல்வேறு கேள்விகளுக்கும் வீடியோவுடன் விளக்கம் கொடுத்தார். ஆனால் தற்போது நிச்சயமாக சொல்கிறேன், கேஸ் முடியட்டும் என சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஆளுநரிடம் சேர்ந்து தாவேகா அரசு தான் எங்கள் எம்எல்ஏக்களை குதிரை பேரம் செய்து இழுக்க பார்க்கிறது, முதலில் தாவேகா அரசை கலையுங்கள், அப்போதுதான் எங்களது அமைச்சர்கள் தப்பிப்பார்கள். தொடர்ந்து அதிமுகவின் கூடாரத்தையே சாய்த்து விட்டார் விஜய், அதே போல திமுகவையும் இல்லாமல் செய்ய பார்க்கிறார் என்கின்ற புகார்களையும் ஸ்டாலின் அவர்கள் அடுக்கியதாக சொல்லப்படுகிறது. எப்படி இருந்தாலும் குதிரை பேர வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவது உறுதி. மேலும் விஜய் அவர்கள் ஆட்சி கலைக்கப்படுமா, ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக வர வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.